ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள், நம்ம செடியில் இவ்வளோ காய் காய்ச்சது இன்றைக்கி. இது மாதிரி ஒரு 4 காய் காக்கா கொத்திடுச்சு. அதை கட் பண்ண டைம் இல்லாமல் கொத்திடுச்சு. பாருங்கள், இது நிதானமாக நம்ம ஒன்று ஒன்றா பழுத்து எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இந்த ப்ரௌன் கலர் ஆனதுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பழம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது சுகர்லேருந்து எல்லாமே கண்ட்ரோல் பண்ணும். இந்த பழம் செடியை வையுங்க. இந்த பப்ளி பழம் செடியை நமக்கு எல்லா வியாதியும் கண்ட்ரோல் பண்ணும். நரம்புக்கு நல்லது. இது ஒன்று ஒன்றா எடுத்து இது மாதிரி கலர் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று ஒன்றா எடுத்து போடுறதுக்கு நமக்கு சரியாக இருக்கும். ரத்தம் சுத்திகரிக்குமா இந்த பழத்தை சாப்பிட்டாக்கா. கர்ப்பிணி பெண்ணுங்க மட்டும் இந்த பழத்தை அவ்வளோவா எடுத்துக்கக்கூடாது. நல்லா இருக்கிறவங்க நல்லா எடுத்து சாப்பிட்லாம். இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. பப்பாளி பழம், இந்த பழம் மட்டும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது நீங்கள் ஜூஸ் போட்டு கூட குடிக்கலாம். நிறைய இருந்துச்சுன்னா ஜூஸ் கூட போட்டு குடிங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக இதே அது திக்னஸாக வேணும்னா அப்படியே குடிச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இது பண்ணி செஞ்சோம்னா ஜூஸு கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம். ஜூஸ் போட்டு குடிங்க, நல்லாயிருக்கும். பிறகு மேலேருந்து வந்ததே கீழே விழுந்து உடஞ்சிடுச்சிங்க, அடிபட்டுடுச்சு. இதில் இருக்கிற விதையை எடுத்து போடுங்க. விதை போட்டிங்கன்னா நல்லா வரும் செடி. இந்த மாதிரி பாருங்கள், ஒரு இந்த மாதிரி இது ஒரு கிலோ 25 ரூபா. எத்தனை 25 ரூபா கொடுத்து நீங்கள் வாங்குவீங்க? பாருங்கள், இத்தனை பழம் வந்துக்குது எங்களுக்கு. இவ்வளோ பழம் கிடைச்சிது. இது மாதிரி ஒரு 4 பழம் அந்த காக்கா கொத்தி சாப்பிட்டுச்சு. அறுக்கிறதுக்கு டைம் இல்லாமல் அது காக்கா கொத்தி சாப்பிட்டுச்சு. நீங்கள் இது மாதிரி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பயனுள்ள வீடியோ தான். எல்லோரும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்கள் கடையில் போய் வாங்குறத நம்மக்கிட்ட இருந்தே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கடையிலனா ஏதோ ஒரு தோட்டம் வைக்கிறவங்க கூட உரம் போட்டு தான் செய்வான். எல்லாம் அந்த கண்ட உரத்தை போட்டு, நான் எந்த உரமும் போடுறதில்ல. வாசப்படி எதிர்க்க வச்சுருக்கேன். அந்த இடத்துல இந்த சாணிங்க இதான் இந்த எங்களுக்கு தெருவில் சாணி போடுறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்கள்ல, அவங்க கொடுக்குற சாணியை எடுத்து அந்த ஓரத்தில் நமக்கு வாசம் தெளித்தது போக மீதி இருக்கிறத அங்கே போட்டு வைப்பேன். அந்த உரத்துக்கே இந்த அளவு வருது. நான் எந்த உரமும் கொடுக்காம தான் இந்த அளவுக்கு வருது ஆர்கானிக்காக. நான் செய்கிறது இதில் எதுலேயுமே உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் உடம்புக்கு ஹெல்த்தான ஃபுட்டு தான் நான் சொல்கிறது. இது மாதிரி நீங்கள் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.